உங்களால் என்னால் மாற்ற முடியும். அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் என்கின்ற ஒரு தேசிய கட்சியை நாம் பதிவு செய்திருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தில் 5 தேர்தல்களை நான் சந்தித்து வந்திருக்கிறேன். 2 நாடாளுமன்ற தேர்தல், 3 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் நாம் ஆதரித்து வந்தது திமுக, அதிமுக என்று 55 வருடங்களாக மக்களுக்கு நன்மையே செய்யாமல் தங்களுடைய பிள்ளை வெளிநாட்டிலே முதலீடு செய்து வைத்திருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் 55 ஆண்டுகள் முன்பதாக தமிழகத்திற்கு முதலமைச்சராக இருந்தார். 9 அணைக்கட்டுகளை கட்டினார். ஆனால் அதற்கு பிறகு இந்த அதிமுக திமுக மாற்றி மாற்றி ஆட்சி செய்தார்கள். ஒரு அணை கூட கட்டவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால், விவசாயிகள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு காமராஜர் கட்டின அணை கட்டினால்தான். ஆனால் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் இவர்கள் ஒரு ஏரி உருவாக்கவில்லை, ஒரு குளங்களை உருவாக்கவில்லை. அதற்கு மாற்றாக குளங்களை அழித்து பஸ் ஸ்டாண்ட் உருவாக்குகிறார்கள். குளங்களை அழித்து பெருமாள்புரம் ஹவுசிங் போர்டு வீடுகளை கட்டி இருக்கிறார்கள். குளங்களை அழித்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்டை உள்ளே வைத்திருக்கிறார்கள். இதுதான் இவர்கள் மக்களுக்கு செய்த துரோகம். இதுவரைக்கும் நாம் நினைக்கிறோம், நான் கிறிஸ்தவ பேராயர், நம்முடைய சிறு திமுக தான் நமக்கு ஆதரவு, நாம் எல்லாரும் அவரை நம்மளை பாதுகாக்கிற கட்சி என்று சொல்லி நாம் ஏமாற்றம் அடைந்தோம். சற்று யோசித்து பாருங்கள். சிஏஏ என்கிற சட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசு உருவாக்கி இருக்க அமுல பந்த் நடத்தி இருக்கலாம். தமிழகம் முழுவதும் பேருந்துகள் ரயில்கள் ஓடாமல் நம்முடைய கண்டனத்தை எதிர்ப்பை மத்திய அரசுக்கு வெளிப்படுத்திக்கலாம், மோடி அரசுக்கு வெளிப்படுத்திக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. இனி அடுத்தது வருகிறது பொது சிவில் சட்டம். முதலாவது இஸ்லாமியருக்கு ஒரு ஆப்பு, இரண்டாவது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆப்பு. பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள். அதற்கும் திமுக அரசு மௌனியாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் எந்த கட்சிக்கும் ஆதரவாக இல்லாமல் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் டைரக்டா இந்த கட்சிக்கு தலைவர் இறைவன் மாத்திரம்தான், இந்த உலகத்திற்கு நான், அதற்கு பிறகு இறைவன் மாத்திரம்தான். ஆகவே இந்த தேர்தலில் நீங்கள் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்துக்கு வாக்களிங்கள். வாக்காளர் இயந்திரத்தில் 5வது பட்டனை அழுத்தும் பொழுது திருநெல்வேலியிலிருந்து ஒரு மாற்றம், மேலப்பாளையத்திலிருந்து ஒரு மாற்றம், சிறுபான்மை மக்களாகிய நாம் எல்லாரும் ஒன்றிணைப்போம். நமக்கு ஒரு பிரச்சனை உண்டு வரும் என்றால், முழு இந்தியாவில் உள்ள ஒருவருக்கு பிரச்சனை வரும் என்றால் பாராளுமன்றம் நடுங்கும்படியாய் பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவித்து ஐநா வரைக்கும் அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்ப்போம் என்று ஆணித்தரமாக சொல்கிறேன். இதே போல சாராயத்தை ஒழிப்பேன் என்று கடந்த 4 ஆண்டுகள் முன்பதாக திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னார்கள். கருணாநிதியின் மகள் ஸ்டாலினுடைய தங்கச்சி சொன்னார்கள், ஒரு சொட்டு சாராயம் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழகம் என்று சொன்னது யாரு? கனிமொழி அவர்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு சாராயத்திற்கு டார்கெட் வைக்கிறார்கள். பொங்கலுக்கு இவ்வளவு விற்று காட்ட வேண்டும், தீபாவளிக்கு இவ்வளவு விற்று காட்ட வேண்டும் வந்த எனக்கு தகவல், ஒரு சர்க்கரை ஆலை அவர் நஷ்டம் அடைந்திருக்க என்பதை காட்டி அதை குறைந்த விலைக்கு டெண்டர் எடுத்து அதை இன்ஸ்டால்மெண்ட் அந்த டெண்டர் மட்டும் கொடுக்க சொல்லி கனிமொழி அவர்கள் அந்த சர்க்கரை ஆலையை சாராய ஆலையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சாராயத்தை ஒழிப்போம் என்று சொல்கிறார், இன்னொரு பக்கம் சாராய ஆலையை கனிமொழி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு கண்டு கேள்விப்படுகிறோம். ஆகவே இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் 5வது பட்டன் ஆட்டோ ரிக்ஷா பட்டனை அழுத்துங்கள். எல்லாரும் சொல்கிறார்கள், எல்லாரும் ஒன்றுபட வேண்டும். சிறுபான்மை மக்களாகிய மேலப்பாளையத்தில் உள்ள நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். காங்கிரஸில் இருந்து ஒரு வேட்பாளரை ஏற்படுத்துகிறார் ராபர்ட் ப்ரூஸ் என்று சொல்லி, அவரு எங்களுடைய சிஎஸ்ஐ திருமணத்துள்ள சொத்துக்களை 5000 கோடிக்கு மேல சொத்துக்களை ஏமாற்றி விட்டவர் என்று எங்கள் சிஎஸ்ஐ மக்கள் அனைவரும் வாட்ஸ்அப்பில் மூலம் தெரிவித்து வேண்டாம் வேண்டாம் ராபர்ட் ப்ரூஸ் வேண்டாம் என்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் காங்கிரஸில் இருந்து ஏற்கனவே இருந்த எம்பி அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்த ராமசுப்பு, அது மாத்திரமல்ல இப்பொழுது வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்று விரும்பிய ரூபி மனோகரன் அவர் தோற்கடிப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடிப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் படுத்துக்கொண்டு நான் வெற்றி பெறுவேன் என்று யாரு நைனா நாகேந்திரன் கற்பனை கனவு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்கு இடம் கொடுக்காதபடி நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கிற இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், நாம் வேற்றுமையின்றி நாம் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்படும் பொழுது நாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். டாஸ்மார்க்கை திருநெல்வேலியில் ஒழிப்போம். மாற்றாக பனை நீராபானத்தை நான் முன்னின்று செய்வேன் என்று உங்களுக்கு உறுதி சொல்கிறேன். பாருங்க, பாண்டிச்சேரி அரசாங்கம் பனை நீராபானத்தை கொண்டு வந்து நடத்துகிறது.
அதே போல கேரள அரசாங்கம் பனை நீராபானத்தை நடத்துகிறது. ஆந்திர அரசாங்கம் பனை நீராபானத்தை கல்லை எடுத்து நடத்துகிறது. ஆனால் இந்த திமுக அரசும் அதிமுக அரசும் இவர்கள் சாராய கம்பெனி இவர்களை வைத்திருக்கிறபடினால் ஒரு வினாடிக்கு கோடி வருமானம் வரக்கூடிய அந்த ஆலையை மூடுவதற்கு மனம் இல்லாமல் ஏழை அப்பாவி மக்கள் 500 ரூபாய் சம்பாதித்து வராங்க. டாஸ்மார்க் 450 ரூபாய் புடுங்கிட்டு வந்துருது. மீதி வீட்டுக்கு ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஒரு கிராமத்திற்கு சென்றேன். அந்த கிராமத்தில் அவங்க சொல்றாங்க, லேடிஸ் எல்லாம் இதை வந்து எப்படியாவது உங்களுக்கு ஓட்டு போடுவோம், எப்படியாவது டாஸ்மார்க்கை நிறுத்துங்க ஐயா, டாஸ்மார்க்கை நிறுத்தினா எங்க பெண்கள் எல்லாரும் கீழநத்தம் என்கிற கிராமம். மற்ற சமூக ஆர்வலர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதை தொடரும் பொழுது ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி வெடித்ததோ அதே போல இந்த சாராய ஆலையை சாராய கம்பெனியை டாஸ்மார்க்கை மூடுகிறதுக்கு போராட்டம் எழும்பும் பொழுது ஒரு மாற்றத்தை, ஒரு நிரந்தர மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். இந்த அதிமுக திமுக வாக்களித்தால் அதை கொண்டு வரவே முடியாது. திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதால் அவர்கள் இந்த அறிக்கை சொல்ல மாட்டார்கள். ஆகவே தயவு செய்து நீங்கள் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாவதற்கு திரளான தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன். 5 வருடம் ஞான திரவியம் இருந்தால் என்ன செய்தார்? சிஎஸ்ஐ திருச்சபையை ஆக்கிரமித்து ரவுடிகளையும் குண்டர்களையும் கொண்டு வந்து எங்கள் திருச்சபையை கதவை இழுத்து மூடினார். அதை திறங்கள் என்று கேட்டதற்கு என்னை ஒரு காட்டுமிராண்டித்தனமாக என்னை அடித்து துன்புறுத்தினார். எல்லா செய்தித்தாள்களும் தொலைக்காட்சிகள் பார்த்தீர்கள். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று வரைக்கும் அவர் முன்ஜாமீன் வாங்கவில்லை. தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார். அவர் ஹைகோர்ட்ல அவருக்கு சார்ஜ் ஷீட் போட சொல்லி உத்தரவு பிறக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் ஆளுங்கட்சி என்கிறபடினால் காவல்துறை சார்ஜ் ஷீட் போடவில்லை. கண்டெம்ட் ஆஃப் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறோம், இன்னும் சார்ஜ் ஷீட் போடவில்லை. ஆகவே இந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர் எம்பி இல்லாம ஒரு சாதாரண ஒரு புறம்போக்காய் மாறிவிடுவார், சிறைக்கு தள்ளப்படுவார். இதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். துணிகரமான செயல், ரவுடிசம், அடிதடி, கொலை, கொள்ளை, இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்ட இந்த நபருக்கு இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்காத காரணம் என் மீது கை வைத்தபடினால், என்னை தாக்கினபடினால் எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஒரு முறை நீங்கள் மாற்றி வாக்களிங்கள், ஆட்டோ ரிக்ஷா சின்னத்துக்கு வாக்களிங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். திருநெல்வேலியில் இருந்து முழு தமிழகத்திற்கும் ஒரு மாற்றத்தை நீங்கள் உண்டு பண்ண உங்கள் விரலில் வல்லமை இருக்கிறது. நீங்கள் பிரிந்து செயல்பட வேண்டாம். சிலர் சொல்கிறார்கள், காங்கிரஸ் ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்கிறது, நீங்களும் ராகுல் காந்தி படத்தை போட்டு நீங்கள் வேட்பாளர் நிறுத்துகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். காங்கிரஸ் தனியாக நிற்கவில்லை. இந்தியா கூட்டணி, இந்த இந்தியா கூட்டணியுடைய கொள்கை என்னவென்றால் காங்கிரஸ் இல்லாத பிரதமரை ஏற்படுத்த வேண்டும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இல்லை. என்ன நீங்கள் தேர்ந்தெடுத்தால் நான் டைரக்டாக ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணி ராகுல் காந்தி பிரதமராக்க முயற்சி செய்வேன். ஆனால் இந்த இந்தியா கூட்டணியில காங்கிரசுக்கு வாய்ஸ் கொடுக்கவில்லை. மோடியை தோற்கடிக்க வேண்டும். ஆனால் ஏதாவது ஒரு கட்சி மம்தா பானர்ஜி வருவதற்கு நான் வாக்களிக்க விரும்பவில்லை. நான் ராகுல் காந்தியை நேசிக்கிறோம். ராகுல் காந்தியும் எனக்கும் என்னோட ஒரு வயது சிறியவர். அவருடைய கருத்தை வலுப்படுத்த உங்களுக்கு வாக்களிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி ஆகிலும் மறந்து விடாதீர்கள். வாக்கு இயந்திரத்தில் 5வது பட்டனை அழுத்துங்கள். ஆட்டோ ரிக்ஷா சின்னத்திற்கு வெற்றி பெற வைத்து உங்களுக்காக குரல் கொடுக்க நம்முடைய திருநெல்வேலி மண்ணை உயர்த்தும்படியாய், திருநெல்வேலியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய், டாஸ்மார்க்கை நிரந்தரமாய் மூடும்படியாய், பனை நீராபானத்தை நிரந்தரமாய் கொண்டு வரும்படியாய் உங்கள் கரத்தை உபயோகப்படுத்துங்கள். வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.